கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:18 ஜெபத்தோடு தேசியங்களை கடந்து சொல். அந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். வந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உரரா உரரா ரிகரா ரிகரா ரிபாரா ரிபாரா ரிகாரா ரிகாரா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ஓ மாமா ஒமரா ரிமாரா ரிமரா ரிகாரா 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 ரிகாரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை அந்நியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். வாசிப்போமா? ஏசாயா 9வது அதிகாரம் 18வது வசனம். ஆகாமியமானது அக்னி போல் எரிகிறது, அது முட்செடியையும் நெரிஞ்சல்களையும் பற்றிக்கும். அது நெருங்கி காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். சரி, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எரிகிறது பேர்ன். பேர்னுங்கிறதுக்கு சராப் சராப். பர்ன்ஸ் எஸ் ஏ மேல போடணும். சராப் சராப் எஸ் ஏ மேல போட்டு சராப். பர்ன்ஸ் எரிகிறது. எரிகிறதுங்கிறத நம்ம முதல் முறையாக வேதத்தில் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது அவங்களுக்கு இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு செங்கல் என்ன போட்டிருக்குன்னா நன்றாக சுடுவோம் போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ் அது ரொம்ப அருமையாக சொல்லுது, burn them thoroughly, burn them thoroughly. ஒரு பார்பிக்யூ சிக்கன் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. என் தம்பி அதில் ஸ்பெஷலிஸ்ட். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அமெரிக்கால இருந்து இந்த ஒரு வகையான கல் கொண்டு வருவார். அது என்ன கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரிமலை. எரிமலை உங்களுக்கு தெரியுமாங்க? அப்படியே தீ குழம்பா வெளியே வரும். அதுல இருந்து வருகிற கல் அதை கொண்டு வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சிருப்பாரு. அதெல்லாம் அடுக்கி வச்சு தீ போட்டு அது அந்த சார்கோல் வந்து தீயா மாறிடும். அந்த கனல்ல சிக்கனை போட்டு அதில் சாஸ் ஊற்றி சுட்டு கொடுப்பாங்க. கிராமத்தில் சுட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரிங்க burn them thoroughly. thoroughlyனா ஃபுல்லா என்ன செய்வோம்? எரிச்சிடும். இது ஒரு பர்ன்ஸ். ரெண்டாவது நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 52வது வசனத்துல 9:52 அந்த பட்டணத்தின் நடுவிலே பலத்த துருகம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர்களும் அங்கே ஓடி வந்து கதவை பூட்டி துருகத்தின் மேல் ஏறினார்கள். 52 அந்த துருகத்தின் கதவை சுட்டெரித்து போடும்படியாக, சுட்டு எரித்து, பந்தம் தாரோடி. அதுக்கு நம்ம பார்க்கிற வார்த்தை சராப். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு யோசுவாவுக்கு. இது வெற்றியின் அடையாளமாக இதை காட்டு. யோசுவா 11வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, யோசுவா 11:6, கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவருக்கு பயப்படாதாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களுக்கு எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளுடைய குதிங்கால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியாலை சுட்டரிக்க கடவாய். அக்னியாலை சராப். நம்ம பார்க்கிற வார்த்தை எரிகிறது, சுட்டு எரிக்கிற வார்த்தை. இரண்டாவது ஃபயர், அக்னி. சின்ன வார்த்தை ஃபயர். SYES மாதிரி தான் வார்த்தை அது. ஆனா ES மேல ஒரு கோடு, அதனால S மேல ஒயிட் அப்படி நீட்டுறீங்க. எஸ் ஃபயர், அக்னி. இந்த அக்னிங்கிறது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்முடைய ஆண்டவர் அக்னி ஜுவாலையாக இருக்கிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஒரு உடன்படிக்கையை நம்ம பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையை எப்படி நான் சுதந்திரத்தைக் கொள்வேன்னு சொல்லி 15வது முதல் வசனத்தை உங்களுக்கு காத்துறேன், அப்புறம் பேக்கணும் நம்ம பார்ப்போம். 17 சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அதிலே துண்டங்கள் நடுவிலே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அக்னி ஜுவாலை, அக்னி ஜுவாலை. ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கும். இந்த உடன்படிக்கைக்கு ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுக்கிறார். என்னெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம், 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா புறாக்குஞ்சு கொண்டு வா. அவன் அவையில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவளை நடுவாக துண்டித்ததெல்லாம் எதிராக வைக்கிறார். பச்சை துண்டிகள், பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கிச்சு. சூரியன் அஸ்தமித்தது, காரில் மூடி கொண்டுச்சு. 5 நித்திரைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பைபிள் டீச்சர் இதை என்ன சொல்றாருன்னா, அந்த ஆள் அசந்து தூங்கி போயிட்டான் அப்படின்னா அது கிடையாது. ஆண்டவர் நீ சைலண்டா இரு, இப்போ உன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, இனி நான் ஏன் வேலையை செய்ய போயிடும். அப்ப இதுல 2 காரியம். ஒன்னு ஆண்டவர் செய்ய வேண்டியது, இன்னும் நம்ம செய்யணும். இங்க ஆபிரகாம் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சு, இனி அவருடைய ஆக்ஷன் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு சூரியன் அஸ்தமித்தது, காரில் உண்டானது, இதோ புகைகிற சூளை, அதன் துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலை தெரிஞ்சு. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். தேவ பிரசன்னத்தை லேவியராகமம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் 9:24 கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறாங்க. அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிபீடத்தில் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் அதை கண்ட பொழுது ஆரவரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். வரதை யார் பார்க்கறாங்க? இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அதை பார்க்கறாங்க. இதே அக்னிய ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறார். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 11வது அதிகாரம் 1 வசனத்துல, பின்பு ஜனங்கள் முறையிட்டிருந்தார்கள், கர்த்தருடைய செவிக்கு அது பொல்லாப்பாய் கேட்டது,
கர்த்தருக்கு கோபம் உண்டது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள் பட்சித்து கடைசியில் வந்து கடைசி மாப்பிள பெஞ்சு மாதிரி இருக்கிற இடத்துல மக்களாக கொஞ்சம் எரிச்சுட்டார். இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டாக இதை நம்ம பார்க்கணும். யாத்திராகம் 32வது அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு பொன் கண்குட்டியை செய்வார் ஆரம்பிச்சார். ஆண்டவர் மோசே சொல்றாரு, அதை சுட்டெரிச்சு பவுடராக்கி தண்ணில் மிக்ஸ் பண்ணி. ரெண்டாவது ஃபயர். மூன்றாவது பட்சிக்கிறது, டிவோர்ங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன், அப்புறம் நம்ம அதை தியானிக்க இருக்கிறோம். 9வது அதிகாரம் 18வது வசனம், ஆகாமியமானது விக்கட்னஸ் அக்னியை போல எரிகிறது, அது முச்செடியும் நின்று பட்சிக்கும், அது நெருங்கின காட்டை கொளுத்தும் புகை வரும். இது என்னன்னா டிவோர், பட்சிக்கிற. எஸ்டியோ, எஸ்டியோ இது கிரேக்க வார்த்தை. எஸ்டியோ டிவோர், DEVOUR டிவோர், அழிக்கிறது. S3O, ESTHIO மேல இருக்கு. S3O இது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு இடியோங்கிறதுக்கு ஈட், சாப்பிட்றது இடியோ, EDO. அப்ப இது நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வாசனை சொல்றேன், அருமையாக இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும். என்னாகும் 14வது அதிகாரத்துல வேவு பார்க்க போகிற 2 பேரு பாசிட்டிவ் வார்த்தை சொல்றாங்க. பாசிட்டிவ்னா அது நம்ம லேசா சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவங்க நமக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 14:9 கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணார்கள், அந்த தேசத்து ஜனங்கள் பயப்படார்கள், அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள். இங்கிலீஷ்ல இந்த இறை பிரெட் அப்படின்னு போட்டோம். பிரெட்னா என்னதுங்க? அது சீடை, முறுக்கு இதெல்லாம் சாப்பிட்டான்னா பல்லு வலிக்கும். எனக்கு இது ஒரு சொந்தக்காரர் இருக்காருங்க, கொஞ்சம் வயசு பையன். ஒரு மனைவி சொல்லுது, இவர் எங்க வீட்டுக்காருக்கு தோசை சாப்பிட்டான்னா அவருக்கு பல்லு வலிக்க மாட்டேன். எனக்கு தலை சுத்தி என் வாழ்க்கையில இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன், தோசை சாப்பிட்டா பல்லு வலிக்கிறது. ஆனா பிரெட் சாப்பிட்டா அப்படியே உள்ள வரும், இறை ஆவார்கள். டிவோர் அப்படி பட்சிக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 27வது வசனம். எபிரேயர் 10:27 நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்திருக்கிறது, விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினி, பட்சிக்கும் கோபாக்கினி. அந்த கோபாக்கினி என்ன செய்யும் அப்படின்னா பட்சிக்கும். எத்ரியோ. இதுல அடுத்த பார்க்க வரும் ஸ்மோக். ஸ்மோக்ங்கிறதுக்கு கேனாபெனோஸ், கேனாபெனோஸ் KAPNOS, கேனாபெனோஸ். அடுத்த வார்த்தையை எழுதிக்கோங்க, நம்ம அதை விளக்கம் பார்ப்போம். டஃப்யோ, TUPHO, டிஃப்யோ, TUPHO, டிஃபியோ. நீச்சு வாசிக்கிறோம். இது ரெண்டு என்னென்ன பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். ஸ்மோக், இந்த ஸ்மோக் இதெல்லாம் நான் சொன்னேன், இது கிரேக்க வார்த்தை, அதனால புதிய ஏற்பாட்டில் நீங்க அதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தாவினர் இறங்கி வராரு, அந்த நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை பேதுரு சொல்லுகிறாரா. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 19வது வசனம், அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்த அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள். எல்லாமே என்னன்னா யோவேல் தீர்க்க தரிசனங்கள ஆவியானவர் வரும்போது எப்படி இருக்கிறதோ அதை பேதுரு கோட் பண்ணி சொல்கிறார். புகைக்காடாகிய ஒரு அதிசயம், ஸ்மோக். சரி, அந்த டஃபியோங்கிறது என்ன அப்படின்னு பார்த்து நம்ம முடிக்கும். இந்த டஃபியோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 12வது அதிகாரம் 20வது வசனம். 12:20 அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை நம்ம பார்க்கும்போது வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரல் இட மாட்டார், அவருடைய சத்தம் வேதிக்கிறது.
மங்கி எரிகிற திரியை அணிகிறது. இந்த மங்கி எரிகிறது வேற, அக்னி காடா இருக்கிறது வேற. அப்படித்தானுங்க தாங்க இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம என்ன பார்க்கறோம்னா ரெண்டு வகையான ஹீட், ரெண்டு இது இதுதான். எங்க பாருங்க, மங்கி எரிகிற திரி. மங்கி எரிகிற திரிக்கு டஃபியோ மங்கி. ஆனா காடு தீப்பிடிச்சு எரிகிறதுக்கு கேப் நோஸ். ரைட், நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. அடுத்து வார்த்தைக்குள்ள வருகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அது தமிழ்ல புரியாத ஒரு மொழியில இருக்குது, ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியரா இருக்கு. 9:18 ஆஹாமியமானது பிராக்கெட்ல விக்கெட்னஸ். ஸ்பெல்லிங் சொல்றேன், தேவையான எழுதிக்கோங்க. WICKD விக்கெட்னஸ், NESS விக்கெட்னஸ், ஒருத்தருடைய தன்மை. இப்ப கிறிஸ்தவர்களை குறித்து வித்தியாசமான ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனா கிறிஸ்துவாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேற ஒப்பீனியன் இருக்கும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதவங்களை யாருமே பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கோட், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என் முன்னே தோன்றினால் நான் என்னுடைய கையை வெட்டி அந்த ரத்தத்தை அவருடைய பாதத்துல போட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை நான் வணங்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அவருடைய தன்மையை ரசிச்சு ருசிச்ச விவேகானந்தருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா இங்க நம்ம பார்க்கிற விக்கெட்னஸ் பாருங்க, ஏசாயா 9:18 பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ஆகாமியமானது. இவர்களை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏசாயா 1 அதிகாரம் 31 பராக்கிரமசாலிகள் சணல் கூலம் அவள் கிரியில் அக்கினி பொய்யாக இருந்துச்சு. ஆனா இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 28 துரோகிகளும் பாவிகளுமான ஏகமாக 100. துரோகி பாவிகளை ரெண்டையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா விக்கெட்னஸ். விக்கெட்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. பலமுறை உங்களுக்கு நான் சொன்ன சம்பவத்தை திரும்ப சொல்றேன். விக்கெட்னஸ், இந்த பாவி துரோகிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு ஒரு பையன், அவங்க குடும்பத்திலே இந்த பையன் தான் இவங்கெல்லாம் ரொம்ப வசதியா இருந்து இப்ப கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க. அந்த காலத்துல இவரு ஒரு 6 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கிட்டாரு. அவங்க அப்பாட்ட சொல்றாரு, எப்பா புதுசா ஒரு கார் எடுத்திருக்கேன், இது 6 லட்சம், உனக்கு நான் 4 லட்சத்துக்கு தரேன், வாங்கிக்கிறேன். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், தம்பி வாங்கிக்கிறேன். அப்பா 4 லட்சம் கொடுத்தாரு, தம்பி சாவியை கொடுத்துட்டாரு. காரு அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. அடுத்த நாள் காலையில பார்த்தா காரைக்காலம். அப்பா டென்ஷன் ஆகி ஒரே டென்ஷன். என் காரைக்கானும். ஒரு ஆள் சொல்றாரு, அந்த வட்டி கொடுப்பாங்க, அவன் வீட்டுக்கு முன்னாடி உன் காரை பார்த்தையாரு. அங்க என்னப்பா என் காரை எடுத்துக்கிட்டு, உன் பையன் நேற்று இந்த காரை கொடுத்துட்டு 3 லட்சத்துக்கு எனக்கு வித்துட்டாங்க. இப்ப 2 சாவியில ஒரு சாவியை ஒரு வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு ஒரு சாவியை கொடுத்துட்டு வட்டி கடைக்காரன்ட்ட 3 லட்சத்துக்கு வித்தாரு. அப்ப 4 + 3 7 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டான். 6 லட்சம் காரை. இது எல்லாராலும் முடியுமா? அதனாலதான் எங்களை பார்க்கிறோம் பாவிகள் துரோகிகள். 30-31 நான் வாசிக்கிறேன். இலை உதிர்கிற கருவாளி மரத்தை போலவும் தண்ணீரால தோப்பை போல இருப்பார்கள். ஆனா ஒரு கூட்டத்தார 27 சியோன் நியாயத்தினாலும் அதில் திரும்பியவர்கள் நீதியாலும் மீட்கப்படாது. ரெண்டுமே நீங்க எப்பவுமே பார்க்கலாம். ஒரு பக்கம் துரோகியை பார்க்கலாம், இன்னொருத்தர் சியோனுக்கு வருகிற ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்கலாம். இந்த விக்கெட்னஸ் என்ன செய்யும் அப்படின்னா எரியும். கப்ப தீயில் என்ன செய்யும்? எரியும். அதைத்தான் ஏசாயா
33வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கலாம். 33:12 ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீர்க்கப்படுவார்கள். இப்பெல்லாம் அந்த சுண்ணாம்பையை நீங்க பார்க்க முடியாது, அது விலை கூட்டிடுச்சு. நாங்க இந்த வீடெல்லாம் கட்டும்போது நாங்கெல்லாம் பில்டிங் கிட்ட வந்து பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருப்போம். இந்த சுண்ணாம்பு கல் மாதிரி வரும். அதை என்ன செய்வாங்கன்னா தண்ணியில் தூக்கி போட்டா அப்படியே பபுள்ஸ் அப்படியே கப்ப 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 கப்பன்னா ஹீட் வந்துகிட்டே இருக்கும். கிட்ட வராது தம்பி, மேலே படிச்சுன்னா பொத்து போயிருந்தது. சுண்ணாம்பையும் காணும் எல்லாம் மாறி போச்சு. சிமெண்ட் எல்லாம் அந்த கம்மியாயிருச்சு. அதனால தான் இந்த பழைய பார்க்குறோம். ஜனங்கள், அந்த ஜனங்கள் யாரு? விக்கெட்னஸ், சுண்ணாம்பை போல நீர்க்கப்படுவார்கள், வெட்டப்படுகிற முச்செடிகளை போல தீயிலே எரிக்கப்படுவார்கள். இது ஒரு காலத்துல நடந்துகிட்டு இருக்குது. இது யாருன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா 14 வசனத்துல சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்கடல் நடுக்கம் பிடிக்கும், பட்சிக்கும் அக்கனிக்கு முன்பாக நிற்பவன் யார்? சியோன்ல இருக்கிறாங்க, ஆனா அவங்க பாவிகள். அது ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு தான் ஆண்டவர் வராத வெளிப்பாட்டு காட்டுறார். இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னிங்கிறது ஒரு வல்லமை பரலோகத்திலிருந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த ஒளியில என்ன செய்யறாங்கன்னா கடினமான இருதயத்தில் இருக்காங்க. இவர்களுடைய மோசமான நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அவங்க திக்கற்ற பிள்ளை, 14 விதவைகள், இரக்கம் இருக்காது. ஆண்டவர் எப்பவுமே சொல்றாரு, இரக்கமுள்ளவன் பாக்கியவான், அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். இரக்கங்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா அதை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சரி, இப்ப புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு அருமையான ஒரு ஊமையை நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது 3:5 அப்படியே நாவானது சிறிய அவமாயிருந்தும் பெருமையை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தும். சிறிய நெருப்புங்கிறத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சிறிய நெருப்பு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேர் பிக்னிக் வந்திருப்பாங்க. ஆமா தானே, பிக்னிக் வந்திருப்பாங்க. பிக்னிக் வந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில காரியங்களை குக் பண்ணியிருப்பாங்க. குக் பண்ணி நாக்குக்கு ருசி நல்லா டேஸ்டா சாப்பிட்டுட்டு அதை சரியா ஆஃப் பண்ணாம அவங்க நினைச்சாங்க போயிடுறாங்க. ஆனா காற்று அடித்து 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 அந்த பெரிய ஒரு காட்டை செய்து அழிச்சது. இதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். சிறிய நாவு பரவசி. அந்த பரவசைறதுக்கு காற்றுக்கு என்ன தேவை? ஹீட். ஏசாயா 30வது அதிகாரம் 33வது வசனத்துல ஹீட் தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்துது. ராஜாவும் ஆயிடுது. அதன் ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகுபடி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தருடைய சுவாசம் கந்தகத்தியை போல இருக்கிறது. கர்த்தருடைய சுவாசம் நம்ம பல முறை தியானிச்சிருக்கிறோம். செங்கடல் 2 பழக்கிறதுக்கு கர்த்தருடைய சுவாசத்திலிருந்து இந்த மாதிரி கந்தக தீ அனுப்புறாரு. அது தரையும் வறண்டு போக வச்சிருச்சு. அதே தீ ஒரு இடத்துல ரெடியா இருக்கு. யார் யாரெல்லாம் விக்கெட்னஸா இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்துருவாரு. இவங்களுக்கு பெருமளவு நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்களை சந்ததிகள் இதை சுதந்திரத்துக் கொள்வாங்க, நான் எங்கள் பிள்ளைகள்லாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு காற்று அனுப்புவார். அது என்ன காற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 25வது வசனம். 10:25 சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானும் நித்திய ஆஸ்தி. ஆப்போசிட் பாத்தீங்களா? எப்பவுமே பண்றாங்க. நீதிமான் ஸ்டேபிளா இருக்கான், சந்ததி 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 அங்கதான் இருப்பாங்க, அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவன் சுழல் காற்று கடந்து போவது போல. சுழல் காற்று கடந்து போகுதுன்னா, நீங்க அமெரிக்காவெல்லாம் அந்த காற்று வரும், டொர்னாட்டோ அப்படிங்கிற டொர்னாட்டோ, அப்படியே சுத்து 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 சுத்தி எல்லாத்தையும் பிடிங்கி கொண்டு போயிடும். துன்மார்க்கன் கடந்து போய்விடுவான், அவன் அங்க இருக்க மாட்டான். 26
7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பெருக பண்ணும், துன்மார்க்கனுடைய வருஷங்கள் குறைந்து போகும். கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமர்களுக்கு கலக்கம். எல்லாமே இந்த ஆப்போசிட் அரண்யை பார்க்க. இது அந்த 2ஆ பிரிச்சு தான் பார்க்கிறாரு. இந்த பெரிய தீ எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல கீழ்ப்படியாமைங்கிற ஒரு காரியத்துல எப்படி சமையல் பண்றதுக்கு கொண்டு வந்து ஒரு காட்டுல போய் குக் பண்றாங்க, அதுதான் இருக்குது. ஆதாமுடைய கீழ்ப்படித்தால் அது. அப்ப ஒரு பக்கம் அக்னி கொண்டு வருது, அடுத்த பக்கத்துல அந்த அக்னி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29 7:29 2 சாமுவேல். இப்பொழுதும் உமது அடியான் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும் விதை, அதை ஆசீர்வதித்தரலும். கர்த்தராகி ஆண்டவர் தேவரே அதை சொன்னீர், உங்களுடைய ஆசீர்வாதத்தை அடியன் வீடு ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொடுப்பாரு. ஆனா நீங்க யாருன்னு நீங்களே சோதித்து பார்த்துதான் முடியும். 11வது அதிகாரம் 4வது வசனம், 2 சாமுவேல் 11:4. இங்கதான் அக்னி ஆரம்பிச்சிச்சு. ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கா. இந்த ஒரு சின்ன தீ ஆரம்பிச்சு அந்த குடும்பத்தை அழிச்சு போட்டுச்சு. இந்த குடும்பத்தை எப்படி அழிச்சு போட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 27வது வசனத்துல அப்சலோன் சொல்றான், அம்மோன் பிரதரை அடிச்சு கொள்றதுக்கு இருக்கிறான். சின்ன தீ பால்கனியில் ஆரம்பிச்சிச்சு. ஆனா குடும்பத்துல இருந்த மகனை அடிச்சு போட்டுச்சு. எப்படி அடிச்சு போட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 37 வசனம், அப்சலோமும் 36, ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள், ராஜாவும் அவருடைய எல்லா ஊழியர்களும் மிகவும் புலம்பி அழுதார்கள். காரணம் சின்ன தீ. அந்த அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நினைச்சாரா? நினைக்கல. ஆனா அதுதான் என்ன செஞ்சது? துரோகமா மாறி அழிச்சு போச்சு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. துன்மார்க்கன் நீதிமான், உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ஒரு அக்னி தீங்கிற ஒரு காரியத்தை அனுப்பித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.